ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸியான சில்லி பஜ்ஜி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அவிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். கறி பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா மீட் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி இந்த ஃபீலிங்கை செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீலிங் இந்த கன்சிஸ்டன்ஸில் ரெடி ஆகியாச்சு. இந்த ஃபீலிங்கை இன்னொரு பாலுக்கு மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இதோட கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கறி மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மிடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் காரம் குறைவாக வரும். இப்போ நாம் செஞ்ச ஃபீலிங்கை இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது இது வெளியில் வராது. அடுத்ததாக கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கிறிஸ்பியாக வர்றதுக்காகத்தான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஓமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேட்டராக செஞ்சுக்கிறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது சரியாக வரும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண கறி மிளகாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.